ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லி போன விஷயத்தை பற்றி காவேரி வீட்டில் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவேரியோட அம்மா அவர் போய் பேசிட்டு வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. பாட்டியும் இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னா விஜய் போய் பேசிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குமரனும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கங்கா வந்து காவேரி எந்த பக்கத்து பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பேசி முடிச்சாதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. காவேரி வந்து அவர் யாருக்கும் மனசால கஷ்டப்படுத்த மாட்டார், ஆனால் டக்குன்னு ஏதாவது பேசிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக விஜய் வாசலுக்கு வந்துடுறாரு. இதை நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்து தான் 2-3 நாளாக பார்த்தோம்னா இதே டாபிக் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ விஜய் வந்து நின்னதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் கேட்குறாரு, இப்போ நான் வெறும் விஜயாக வந்திருக்கேன், என்னை உள்ளவங்க அம்மா ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம் கேட்குறாரு. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. இப்போ காவேரியோட அம்மாவும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. இப்போ காவேரி இது சம்மந்தமாக பேசி அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. ஏன்னா அப்படி கேட்கும்போது பார்த்தோம்னா அவங்க அம்மா ரொம்ப யோசனையோடு போயிட்டு நீங்கள் பிரச்சனையை பேசி தீர்த்திட்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்போ புது பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாபிக் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து விஜய் வந்து இப்போ காவேரிக்கிட்டே டேரெக்டாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், ஏன்னா உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல என்னால் இருக்க முடியாதுங்கிறனால வந்துட்டேன், நீ அந்த மாதிரி என் கூட வந்துருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ காவேரி கொஞ்சம் யோசிக்கும் போது சரி நீ உங்கள் அம்மாவோட பர்மிஷன் வேணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதே காவேரி வந்து இல்லைங்க நான் உங்கள் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வாசலுக்கு வெளியில் போய் காவேரி வந்து விஜயோட கையை பிடிச்சிக்கிட்டு இப்போ அவங்க அம்மா கிட்ட அம்மா உனக்கு நான் சத்தியம் செஞ்சு கொடுத்தேன் தான், ஆனால் இருந்தாலும் இந்த நேரத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் விஜயை கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் சாரதா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அவ்வளோ வந்து கல் நெஞ்சக்காரங்க அப்படின்னு நினச்சிட்டிங்களா, நீங்கள் 2 பேர் நல்லபடியாக உள்ளே வாங்க, இது உங்கள் வீடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளார வராரு. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி குமரன் கங்கா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. விஜய் சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவுமே சூப்பராக இன்றைக்கான எபிசோட் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நேரம் பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன், நான் அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் விஜயும் காவேரியும் தனியாக ரூமில் உட்காந்து கட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசும்போது இந்த மாதிரி எங்கள் அம்மா கிட்ட உங்களை பற்றி அப்படிலாம் சொன்னேன் இப்படிலாம் சொன்னேன்னு சொல்லி எப்போ நம்ம வழக்கமாக பார்ப்போம்ல அந்த குசும்பு காவேரி வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறாங்க. விஜயும் நல்லா செம்மையாக குசும்பு பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஓ அந்தளவுக்கு மூளைக்கு வேலை கொடுத்தியா அப்படி இப்படிங்கிற மாதிரி. அப்புறம் 2 பேரும் மாற்றி ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் என்ன அப்படின்னா விஜய் கிட்ட டக்குன்னு எங்கள் அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வாங்க நம்ம தனி குடித்தனம் போடலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு விஜய் கிட்ட காவேரி ஒரு பிட்டை போடுறாங்க. விஜய் வந்து அப்புறம் வந்து கோவப்பட்டு உங்கள் அம்மா வந்து என்னை திட்டுறதுக்காக கம்மன் நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது. இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு சந்தோஷமான எபிசோட் நம்ம விஜய் காவேரியை பற்றி பார்த்த மாதிரி இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து விஜய் வந்து அப்பள பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவார். அதோட பார்த்தோம்னா அப்பள பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்து ஒரு படுற கஷ்டம் இப்படி போயிட்டு வர்றதெல்லாம் தாத்தா இடையில பார்ப்பாங்க, பாட்டிலாம் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு எமோஷனல் மூமெண்ட் தான். அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம இப்பயே பேசிட்டோம்னா அப்புறம் கதையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அதனால் வந்து அடுத்து வர எபிசோட்லாம் தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.